Hey guys, welcome back to our channel. நான் மகேஸ்வரி அண்ட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட மங்கிலி நோம்பி அதாவது திருவாதிரை விரதம் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம். மேரேஜ்க்கு முன்னாடி நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். நான் வீட்டிலலாம் செலிப்ரேட் பண்ணதில்லை. நான் மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி சாமிக்கு போடுற மாலை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சித்தப்பாவுக்கு நல்லாவே மாலை கட்ட தெரியும். அவர்கிட்டருந்து ஹஸ்பண்ட் எப்படி மாலை கட்டுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி இதுக்கான செம்பருத்தி பூ வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வச்சு அவங்க எப்படி கட்டுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அதை கேட்டுட்டு மாலை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலி அவங்க வந்துட்டு அந்த மாலையில் 2 சைடு வர்ற லைன் கட்டி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே கீழே இருக்க கொஞ்சம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக முடி போட்டுட்ருக்காங்க. அண்ட் எப்படி போடுறது, எதுக்காக போடுறது அப்படின்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் 2 நார் சேர்த்துக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் திக்கான நாராக இருந்தால் 1 தான் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுட்டு கரெக்டாக அப்படியே கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட தம்பியும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கடைசியில் மாலையை கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் இது. அண்ட் மாலை கட்டுறதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 4-5 டைம் நம்ம வந்துட்டு ஒரு அளவுக்கு கட்டி பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கட்டிடலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம ப்ரைடல் ஃப்ளார்லாம் வந்துட்டு டை பண்ணுவோம். ஸோ அதுவும் இதுவும் கொஞ்சம் ஒரே மாதிரி சேமாக இருந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி மாலை கட்டுறது ஓவர். 2 சைடுமே பார்க்க ஈக்குவலாக இருந்துச்சு. வீட்டுக்கார் ஃபஸ்ட் ட்ரைலேயே கொஞ்சம் நல்லா தான் ட்ரை பண்ணியிருந்தார். அண்ட் எனக்கு அன்றைக்கி 5:30க்கே ஒர்க் முடிஞ்சுது. அண்ட் திருவாதிரை நோம்பு முடிகிறது எப்படின்னா நிலா வந்ததுக்கப்புறம் தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக தான் இருந்தோம். அதனால் ஆற்றுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி தள்ளி இருக்குது நாங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து. ஸோ அங்கே வியூ பாயிண்ட் அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறதுக்காக நான் சித்தி எல்லோரும் கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் பார்க்குறப்போ ஆற்றுல வந்துட்டு மீன் குட்டி குட்டி மீன் நிறையா இருந்துச்சு. அதை வந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சும்மா சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருந்தேன். எனக்கு வந்துட்டு தண்ணியில் நடக்கிறது, ரொம்ப சில்னஸாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சும்மா நடந்து பார்த்துட்டு இருந்தேன். சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி நேச்சர் பேஸ்ட் என்வாயன்மெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹஸ்பண்டும் அவரோட தம்பியும் மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. டேக் 1 இதுதான். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு தெரியாமல் ஷால் வச்சோன்னே எடுத்துட்டாங்க. அதில் மீன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. ஆனால் அதில் வந்துட்டு மீன் வரல. நம்ம கொஞ்சம் பேச சவுண்ட் கேட்டாவே வந்துட்டு மீன் கொஞ்சம் ஓடி போயிடும் சீக்கிரமாகவே. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் செகண்ட் ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்போவும் வந்துட்டு மீன் கரெக்டாக மாட்டலை. இவங்க வந்துட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. இவங்க சும்மா ஃபன்னாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக அதை எப்படி பண்ணுறது அப்படிலாம் தெரியாது. சும்மா ட்ரை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க போய் பிடிக்கிறதுக்காக அமைதியாக அங்கே போய் நிற்பாங்க. நாங்கள் போய் பேசிடுவோம். அதுக்குள்ளே அந்த மீன் ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு என்னோடய பேச்சையும் நம்பி இங்கே மீன் இருக்குதுன்னு சொன்னோன்னே வந்துட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்காக. அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அங்கேயும் வந்துட்டு மீன் சிக்கலை அவங்களுக்கு. அண்ட் ட்ரை நம்பர் 3 3rd டைமும் அவங்க வந்துட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அந்த டைமும் வந்துட்டு நாங்கள்லாம் போய் பேசி கல் எடுத்து மீன் வர்றப்போ கரெக்டாக போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போவும் வந்துட்டு மீன் பிடிக்கல. நாங்கள் கூட இருந்தால் அவங்க இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லா ட்ரையுமே கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே தண்ணியில் பார்த்தா பக்கத்துலேயே ஃபிஷ் இருந்துச்சு. இந்த கிளிப்பிங்கில் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம பார்க்காதப்போ ஃபிஷ் நல்லாவே தெரியும். நம்ம வந்து சும்மா சவுண்டிட்டாவே ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாகவே எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக அண்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போச்சு.
பண்ணியே ஊரில் பார்த்தா ஒரே ஒரு பொண்டாட்டிக்கு நம்பர் தான் அண்ட் இது தாங்க என்னோடய ஹஸ்பண்டோட புலம்பல். மைண்ட் வயசுன்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருந்தார். அண்ட் நிலா வந்துடுச்சு. நாங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ படையலுக்காக ரைஸ் மட்டும் சாப்பாடு மட்டும் இங்கேயே எடுத்து வச்சுட்டாங்க. மற்ற குழம்பு ரசம்லாம் அங்கே போய் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே ஆல்ரெடி நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ பூஜை முடிச்சுட்டு சரடு தருவாங்க. திருவாதிரை களியும் கொடுப்பாங்க. நம்ம நிலா பார்த்துட்டு சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுட்டு சரடு வாங்கி கட்டிட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ அன்றைக்கி என் டே இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.